பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபகைரல்லாஹி அப்தகி ஹக்கமன் வஹுவல்லதீ அன்ஸல இலைக்குமுல் கிதாப முஃபஸ்ஸலன் வல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யஅலமூன அன்னஹு முனஸ்ஸலும் மிர் ரப்பிக பில் ஹக்கி வலா தகூனன்ன மினல் மும்தரீன். அஃபகைரல்லாஹி அப்தகி ஹக்கமன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யஹூதிகள் சிலர் வந்தார்கள். முஸ்லிம்கள் சிலர் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், நமக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உங்களுக்கும் நமக்கும் மத்தியில நடுவராக யஹூதிகள் அல்லது நஸ்ரானிகள் சிலரை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். வைத்துக்கொண்டு நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க, நாங்கள் எங்க கருத்துக்களை சொல்றோம், ரெண்டு பேருக்கு மத்தியில் அவர்கள் தீர்ப்பளிக்கட்டும் என்று கூறினார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டினான், அஃபகைரல்லாஹி அப்தகி ஹக்கமன், அல்லாஹ் அல்லாத மற்றவர்களையா நான் நடுவராக தீர்ப்பளிப்பவராக ஆக்கிக் கொள்ளுவேன். அல்லாஹ்வே தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருக்க எது உண்மையோ அதை அல்லாஹ்வே தெளிவுபடுத்தக்கூடியதாக அருள்மறை குர்ஆன் வாயிலாக, இதற்கு முன்னிறங்கிய தௌராத் இன்ஜீல் வேதங்கள் வாயிலாக தெளிவான முறையில் தீர்ப்பளிப்பவனாக அல்லாஹ்வே இருக்கும் பொழுது அவனை விட்டுவிட்டு மற்றவர்களை பொய்யர்களையும் புரட்டர்களையும் நானே நடுவராக ஆக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு இறங்கிய திருமறையாகிய தௌராத்தையும் இன்ஜீலையும் அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அதில் பொய்யுரைகளையும் புனைந்துரைகளையும் கட்டி அதில் நிறையா சேர்த்து அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் மாற்றி எழுதிவிட்டார்கள். அப்படி அவர்கள் இல்லாத ஒன்றை எழுதுகிற நேரத்தில், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் மாற்றுகிற நேரத்தில், அருள்மறை திருக்குர்ஆனிலே அவர்கள் கை வைத்து அதை நாம் ஒன்று சொல்லும்போது பெருமானார் ஒரு கருத்துக்களை சொன்னால் இல்லை இது பொய் என்று அவர்கள் வெகு சீக்கிரமாக சொல்ல முடியும். அதனால் அவர்களை நடுவராக ஆக்க முடியாது. அஃபகைரல்லாஹி அல்லாஹ் அல்லாத மற்றவர்களையா அப்தகி ஹக்கமன் நான் நடுவராக தேடுவேன். ஒவ்வொல்லதி அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அன்ஸல இலைக்குமுல் கிதாப உங்களுக்காக வேண்டி அருள்முறை குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். முஃபஸ்ஸலன் மிக தெளிவான முறையிலே. வல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப இன்னும் யாருக்கு தௌராத்தின் வேதத்தை நாம் கொடுத்திருக்கிறோமோ அத்தகைய யஹூதி நஸ்ரானிகள் இருக்கிறார்களே அவர்கள் யஅலமூன நிச்சயமாக அவர்கள் அறிவார்கள் அன்னஹு முனஸ்ஸலும் மிர் ரப்பிக இந்த அருள்மறை குர்ஆன் ஆகிறது ரப்பிடமிருந்து தான் இறங்கியது, உங்களுடைய ரப்பிடமிருந்து இறங்கிய செய்திதான் என்பதை மிக தெளிவாக அறிவார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு காட்டுறான் செய்றான் பில் ஹக், மிக ஹக்கான விஷயங்களை கொண்டு அல்லாஹ்விடமிருந்து இறங்கிய திருவேதம் தான் என்பதை நன்கு அறிவார்கள். குர்ஆனுடைய வார்த்தைகளை வைத்து, குர்ஆனுடைய அற்புதமான செய்திகளை வைத்து அது கட்டாயமாக அல்லாஹ்வுடைய திருவேதம் தான் என்பது யஹூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் தெரியும். அப்ப ஏன் அவன் மறுக்கிறான்? பிடிவாதத்தினாலே. வலா தகூனன்ன மினல் மும்தரீன், ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஆகிவிட வேண்டாம் சந்தேகப்படக்கூடியவர்களா. யஹூதிகளுக்கு தெரிந்துதான் அவர்கள் மாறு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி அவரை மறுக்கிறார்கள், அது மாதிரி நீங்களும் சந்தேகப்படக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள். தம்மத்து கலிமத்து ரப்பிக்க சிதகம் அதுலா, அக்குதாலாவுடைய சொற்கள் பரிபூர்ணம் அடைந்து விட்டன. சிதக்கன் உண்மையாலும் அதுலன் நீதியாலும், அது மிகவும் உண்மையானது. அதுக்கு மாற்றி இது சொல்வதற்கு எந்த உண்மையும் பாக்கி இல்லை. அதுலன் மிகவும் நீதமானது. இதில் ஒரு வார்த்தை கூட குறைச்சல் செய்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய திருமறை பரிபூர்ணமாகிவிட்டது. லா முபத்திர லி கலிமாத்திஹி, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்து கூட ஜபர் கூட மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. மாற்றக்கூடியவன் யாரும் இல்லை அல்லாஹ்வுடைய வசனங்களை. அல்லாஹ்வுடைய வசனங்களை யாரும் மாற்றக்கூடாது, ஜபர் கூட மாற்ற முடியாதுன்னு நீங்க மாலிகி யோமிதீன் மலிகி யோமிதீன் படிக்கிறாங்களே. அப்ப இது ரெண்டு ரிவாயத்து. பெருமானார் அவர்களுக்கே உன்சில் குர்ஆன் அலா சபாத்தி அஹ்ருஃபி,
7 முறையில் அல்லாஹ் இறக்கினான். கருத்துக்கள் ஒன்றாக இருக்கும். அரபி மக்களுடைய பாஷை 7 பாஷையாக இருந்தது. அதனால அல்லாஹ்தாலா 7 பாஷையில இறக்கணும். அவர்கள் எல்லோருக்கும் படிக்க எளிமையா இருக்கணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டு தமிழே எத்தனை பாஷையில புழங்குறாங்க. சென்னை தமிழ் வேற மாதிரி இருக்கும். இப்ப அந்த மெட்ராஸ் தமிழ்ல உங்களுக்கு எல்லாம் பேசுறது கஷ்டம். எனவே நல்லா கீரியா அப்படின்னுவான். நல்லா கீரியா இஸ்தின் கூட்டான், இஸ்தின்னு கூட்டான், அவன் இழுத்துட்டு போயிட்டான். இந்த மாதிரி அவன் பேசுறான். அவன் பாஷையை நாம பேச முடியாது, நம்ம பாஷையை அவன் பேச முடியாது. நீ என்னதான் அவனுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாலும் அவன் வாயில வரவே வராது. என்ன சிரமப்பட்டாலும் பையனை ஸ்கூல்ல பையனை போட்டு வாத்தியார் சாத்துறாரு, சொல்லுடா வாழை பழம். அவன் வாய பழம் அப்படியே பழகிட்டான் சின்ன வயசுல இருந்து. கெய்வி கிழவின்னு வராது வாயில, அந்த கெய்வி என்ன சொன்னா அவ்வளவுதான் வரும். அவர் நல்லா சொல்றா வாழை பழம் சொல்றாரு. அவன் வாய பயம். ஏய் சாத்தி போன பிக்சர் சொல்ற கவனிச்சு எப்படி சொல்றோம் அதே மாதிரி சொல்றா வாழை பழம் சொல்றா. நிறுத்தி அவன் வாய பயம். அவருக்கு வெறுப்பாய்த்து அவருக்கு அடி முத்தி போடா அப்பனை கூட்டி வாடா அப்படின்னாராம். அதுதான் அப்பா வந்தான். யார் அந்த பையனோட அப்பன். என்னங்க இவன் எத்தனை தடவை வாழைப்பழம்னு சொன்னாலும் வாயா பையங்கிறானே, என்ன நீங்க வயது நுழைய மாட்டேங்குது, இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க. சார் எங்க ஊர் பயக்க சார் அதுன்னா, அது எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் சார் சொல்லி பயக்கம். அதனால சார் அவனுக்கு வர மாட்டேங்குது. அவர் ஓட்டாரு, முதல்ல உங்க அப்பனை வெளியே போக சொல்லு, அப்புறம் நான் உள்ள வர்றேன் அப்படின்ட்டு அவரு வெளியே போயிருந்தார். அது மாதிரி அவங்க பாஷை இவங்களுக்கு வராது, இவரு பாஷை அவருக்கு வராது. அவன் வாழை பழம்னா வராது அவனுக்கு. அது கூட போல வாசப்பசங்கிறானு சில பேர், வாசப்பசம். சில பேர் பிரச்சனை இல்லை, வாழைப்பழம் பொறிச்சு ரொம்ப பேர் வர மாட்டேங்குது. அதனால அப்படி சுருக்கமா சொல்லிக்கிறாங்க வாழைப்பழம் அப்படின்னு. இப்படி தமிழே எப்படி அங்கங்க கொலை பண்றாங்களோ, மெட்ராஸ்ல பாச வந்தது, மதுரையில ஒரு மாதிரி இருக்கும், கன்னியாகுமரியில போயிட்டு அங்க ஒரு மாதிரி இருக்கும். 80ங்கிறான் இங்க, 80க்கு தஞ்சாவூர்ல எல்லாம் இங்க 80 ரூபா அப்படிங்க. நம்மளது வந்து 80 தான். அது 80 மாதிரி வர மாட்டேங்குது அவனுக்கு. இங்க நம்ம நாகூருக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கா ஹேதான். அது கூட இருக்கிறாங்கன்னு சொல்றோம்ல, இருக்கிறார்கள். இது படுற பாடு அவர்கள் இருக்கிறார்கள். இது தமிழ்ல சரியான இருக்கிறார்கள். இரு கின்று ஆனின்று இது வந்து நிகழ்கால இடைநிலை. எனவே வருகின்றான் வாரான் என்றான். வராம நிக்கிறான்னு அர்த்தம் வைக்காத. தமிழ்ல வாரான் என்றான்னா வருகிறான் அர்த்தம். எனவே கிரு கின்று ஆனின்று இது 3 நிகழ்கால இடைநிலை. வருகின்றான் வாரான் என்றான், இது வரான் என்றான் அப்படின்னு அர்த்தம். சாப்பிடுகின்றான் சாப்பிடான் என்றான், சாப்பிடாமல் நின்றான். சாப்பிடான் என்றான்னா அவன் சாப்பிடுறான்னு அர்த்தம். சாப்பிடான் என்றான்னா சாப்பிடுறான் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? சரி. இப்ப வந்து என்ன சொல்ல, இருக்கிறான். இத வந்து இருக்கிறார்கள் இதுதான் தமிழ்ல சரியான வார்த்தை. அவர்கள் இருக்கிறார்கள். இருக்கிறாங்க சில பேர். ஈக்கிறாங்களா? ஈக்கிறாங்க. கீராங்களா? மெட்ராஸ்ல என்ன அப்பா கீராரா? அப்பா கீராரா? இங்க வந்து இங்க நாகூருக்கு வந்தீங்க, இருக்காங்களா? கீராகளா? ஈக்கிறாங்களா? அதெல்லாம் இருக்கிறா ஹல்வா. இருக்கிறா ஹல்வா. அது என்ன ஹல்வா? நாகூர் ஹல்வா ஃபேமஸ். அது மாதிரி இருக்கிறா ஹல்வா சில விரும்பி வச்சுக்கிறாங்க. நேற்று அவங்கெல்லாம் வந்தா ஹல்வா, அப்புறம் வந்து மாப்பிள்ளைய பத்தி பேசினா ஹல்வா. என்னங்க ஹல்வா?
பேசினார்கள் அப்படி பேசினா அல்வ எந்த பாஷையில கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அல்வ, என்ன செய்யறான்னு தெரியல. என்னமோ ஹல்வா வாங்கிட்டாங்க கட்சியில். இந்த பாஷை இவங்களுக்கு தான் பொம்பளைங்களுக்கு. நீங்க அங்கே போய் அந்த பாஷை விளங்காது. நீங்க அவங்கள்ட்ட போய் செந்தமிழ்ல செப்பிப்பாரு, என்னமா என்னமா பேசுது, என்ன பாஷையா, கர்நாடகாவா, விளங்காது. அந்த மாதிரி நமக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அரபு மக்கள் பல நாடுகளில் பரவி வாழ்ந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறோம். இதே தமிழ் நீங்க சிலோன் தமிழே வேற மாதிரி இருக்கு. ஆனால் சிலோன் தமிழ் பேசினா நமக்கு விளங்காது, நம்ம தமிழ் பேசினா சிலோன்காரங்களுக்கு விளங்காது. அந்த மாதிரி அவர்களுக்குள்ள தமிழே தான் அவ்வளோ வித்தியாசம். இதே மாதிரி அரபு மக்கள் பல பிரதேசங்களில் பரவி வாழ்ந்த காரணத்தினாலே அவர்களுக்கு அரபி பாஷையே தான் பல பாஷைகளில் பேசுகிறாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் இவங்க பாஷை அவங்க வாயில் நுழையாது, அவங்க பாஷை இவங்க வாயில் நுழையாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உன்சில் குர்ஆன் வலா தபஅத்தி அஹ்ரஃபின் 7 பாஷையிலும் இறக்கிட்டான். குறைஷிகள், தமீம்கள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்குரிய பாஷை அல்லாஹ் தஆலா 7 பேருக்கும் 7 விதமா ஓதி காட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரைக்கும் 7 பாஷைகள்ல தான் புழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு பின்பு மக்களுக்கு மத்தியில் பெரிய குழப்பம் வந்துருச்சு. என்ன, எது சரியானது என்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். இவர் நீ சரி நானும் சரினா பிரச்சனை இல்லை, இவர் நான் சொல்றதான் சரி நீ சொல்றது தப்பு, அப்படி பேச ஆரம்பிச்சோன்னே வெட்டு குத்துலாம் வந்துடும் போல தெரியுது. உடனே அவர் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தபால் எழுதி அனுப்பிச்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி போயிட்டு இருக்குது, போற போக்க பார்த்தா எல்லாருமே அடிச்சுக்குவாங்க, சண்டை போடுவாங்க போல தெரியுது, நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே குறைஷிகளுடைய பாஷையில குர்ஆனை எழுதி அதை மட்டும் உலகமெங்கும் அவர் அனுப்பி வைத்து, இனிமேல் இது மட்டும் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நீங்க ஓதாதீங்க, இதனால பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே அது ஒரு அடிக்கடி சண்டைலாம் வந்துருச்சு. இவர் ஒரு மாதிரி ஓதுறாரு, அவர் அடுத்த மாதிரி ஓதுறாரு, இதுதான் சரி, அது குர்ஆனே கிடையாது அப்படின்னு அவர் திட்டுறாரு. அதனால இதுதான் சரியானதுன்னு சொல்லி உஸ்மான் எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த குறைஷிகளுடைய பாஷை, குறைஷிகளுடைய பாஷையிலேயே கிராத் 7 வகை இருக்கு. உதாரணமாக மாலிக் யௌமித்தீன், மலிக் யௌமித்தீன் அப்படிங்கிறது, அந்த மாலிக்கியே மலிக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அதனால அவங்க ஓதுறாங்க. அது ஜாயிஸ் தான். அது இப்போ நம்ம 2 வகையா ஓதலாம். பி புயூத்தின் அப்படின்னு ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி ஓதுவாங்க. இது ஷோபா ரஹ்மத்துல்லாஹி கிராத்தில் எப்படி வரும், பி பியூத்தின் அப்படின்னு வரும். நாம யாருடைய மதுஹப் பின்பற்றுறோம் கிராத்துல? நம்முடைய இமாம் யார் கிராத்துல? ஆசிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாஃபி, மதனி, நபி 7 பேர் இருக்கிறாங்க மொத்தம். நாம யாரை பின்பற்றுறோம்? ஆசிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹனஃபி மதுஹபுடைய இமாமும் அவங்க அபு ஹனீஃபத்துல் கூஃபி, இவங்க ஆசிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்பற்றுறோம். அவர்களுக்கு 2 மாணவர்கள், ஒரு ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னொரு ஷோபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆசிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்து 2 ரிவாயத்துகள்ல ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் தான் பிரபலமானதா இருக்கு. எனவே அதுதான் இந்த உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிறது. ஆனா இந்த 7 கிராத்துல எதையும் நீ ஓதலாம், எல்லாமே ஜாயிஸ் தான், 7மே ஜாயிஸ். இதையும் ஷோபா ரஹ்மத்துல்லாஹி கிராத்துல நீ ஓதலாம். ஷோபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சில வித்தியாசங்கள். மையத்தின் அப்படின்னு நம்ம ஓதுறோம், யுக்ருஜுல் ஹய்ய மினல் மையத்தின். ஷோபா ரஹ்மத்துல்லாஹி மையத்தின் ஓதுவாங்க. யுக்ருஜுல் ஹய்ய மினல் மையத்தி வ யுக்ருஜுல் மைத மினல் ஹய்ய ويحيي الأرض بعد موتها وكذلك تخرجون. இதே அதே மாதிரி இமாலா ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி கிராத் படிக்கு பிஸ்மில்லாஹி மஜ்ரஹா வ முர்சாஹா, அங்க மட்டும் தான் இமாலா செய்யணும். கஸ்ருக்கும் ஃபதஹுக்கும் நடுவில் ஓதுறது. மஜ்ரீஹான்னு எழுதப்பட்டிருக்கும், மஜ்ரீஹான்னு ஓதக்கூடாது. எது ஓதணும்? மஜ்ரஹா, அங்க ஒன்று மட்டும்தான் இமாலா செய்யணும். ஆனால் ஷோபா ரஹ்மத்துல்லாஹி அப்படி குர்ஆன்ல எல்லா மதிலையும் இமாலா செய்யலாம். வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல்ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. இமாலா செய்யலாங்கிறாங்க, எங்க வேணா செய்யலாம். இது மாதிரி பல சில வித்தியாசங்கள். இமாலானா அந்த எழுத்து சாய்ச்சி ஓதுறது, அப்படியே
அது அரபு மக்கள் சிலருடைய ஸ்டைல். அது இப்படியா இந்த சபகராத்துடைய இஃப்திலாஃபும் இன்ற வரையும் இருக்கதான் செய்யுது. அது ஏழுமே ஜாயிஸ் தான் தம்பி. ஜி அலமதுங்களா. எதுக்கு இங்க சொல்ல வந்தாங்க பேசிங்க வந்து முபத்திரலி கலிமாதி, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை மாற்றக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஒரு ஜேரோ ஜபர் கூட அதை மாற்ற முடியாது. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதே மாதிரிதான் இன்ன வரைக்கும் நான் குர்ஆன் நம்மள்ட்ட வந்திருக்கு. மாலிகி மலிக்கின்னு எப்படி சொல்றீங்கன்னா அப்படியே மாலிகி ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, மலிக்கியும் பெருமானார் சொல்லி காமிச்சாங்க. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். இது அவருடைய பாஷையினால சொல்லி காமிச்சாங்க. இஷ்டத்துக்கு நீ பாடு நீ புதுசா உண்டாக்கி மாலக்கி அப்படின்னு சொல்லாம மாலக்கி கண்டுபிடிச்சு ஒரு வார்த்தை மாத்திரம் தொழு வச்சா விடுவாங்களா? சாத்தி விடுவாங்க. தெரியாம சொல்லிட்டீங்க, வாய் தவறி பிரமாணம் பண்ணிட்டீங்கன்னா சரி. இல்லைங்க நான் புதுசா மாலிக்கின்னு இருக்குல்ல, நான் வந்து மாலக்கின்னு மாற்றிருக்கிறேன் இப்ப குரானை அப்படின்னா விட்டுருவாங்களா? அதோட அங்கனையும் அடிச்சு மூத்தாக்கிடுவாங்க. குரானை இவர் மாத்திராறாங்க அப்படின்னு. ஒரு எழுத்தோ கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எந்த அளவுக்கு அதற்கு உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதும் போது குர்ஆனை சில வார்த்தைகளை அன்றைய அரபு இஸ்திலாஹப்படி எழுதினார்கள். ஏன் அப்படி எழுதினாங்கன்னு நமக்கு தெரியாது. அன்றைய அரபு இஸ்திலாஹ்ல அப்படி இருந்துச்சு. அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு இருவேறுபட்ட முறையிலே ஓதி இருக்கிறார்கள். ஒன்றை அவர்கள் எழுத்து வடிவிலே, ஒன்றை சொல் வடிவிலே கொண்டு வருவதற்காக வேண்டி அவ்வாறு மாற்றி எழுதினார்கள். இன்ன வரைக்கும் அப்படிதான் நாம எழுதணும். ஹத்தே உஸ்மானின்னு சொல்றது. அதை நீங்க வேற மாதிரி எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. فمن اوفى بما عاهد عليه الله فسيؤتيه اجرا عظيما. عليه வருமா عليه வருமா? வந்தாலும் இலைஹி அலைஹி தானே வரும். ஏன்னா ஏ கத்ராவுக்கு பின்னாடி லமீர் வந்துச்சுன்னா அதுக்கு ஜர் தான், அதுக்கு வந்து கத்ரு தான் செய்யப்படும், லம் செய்ய முடியாது. ஃபத்ஹாக்கு பின்னாடி வந்துச்சுன்னா லஹு மின்ஹு சுகுனுக்கு பின்னாடி வருது. மின்ஹு பிஹி பி கத்ருக்கு பின்னாடி வருது. அப்ப என்ன செய்யணும் பை? பிஹி. அலைஹி இலைஹி அலைஹு இலைஹுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா குர்ஆன்ல பாருங்க, ومن اوفى بما عاهد عليه الله عليه الله عليه الله عليه الله ஏன் வருது கேட்டிங்களா? தெரியும் சார் பை. அலைஹில வரணும், அலைஹி இல்லாஹ்ல வரணும், அலைஹி அல்லாஹ் வருதுங்க. ومن اوفى بما عاهد عليه الله فسيؤتيه اجرا عظيما. புரியல பை? ஏன் அலைஹி அல்லாஹ் ஓதுறீங்க? அலைஹி தான் எங்க ஓதிருக்கு குர்ஆன்ல இது வரைக்கும் எப்படி ஓதிருக்கோம்? அலைஹி இலைஹி பிஹி இதெல்லாம் வந்து கத்ர் செய்யப்பட்டு ஓடப்பாங்க அந்த லமீருக்கு. மின்ஹு லஹு அன்ஹு இதெல்லாம் வந்து லம் பதம் செய்யப்படும், லம் செய்யப்படும். இலைஹி அலைஹி பிஹி பிஹி இதெல்லாம் வந்து கத்ர் செய்யப்படும், மாற்றி வருது. ஏன் அப்படித்தான் உஸ்மான் அஃபான் எழுதுனாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல அப்படி சொல்லுவதுதான் அரபு மக்களுடைய இஸ்திலாஹ் பழக்கம். அவ்வளவுதான். நம்ம அறிவுக்கெல்லாம் அங்க இடம் கொடுக்க வேலை கிடையாது. குர்ஆன்ல எந்த ஜேர் ஜபர் கூட மாற்றுறதுக்கு வேலை கிடையாது. ஏங்க வை? சரி வாங்க. அப்போ லா முபத்திரலி கலிமாத்திஹி, குர்ஆனுடைய ஒரு வார்த்தையை கூட எழுத்தை கூட யாரும் கூடுதல் குறைவு செய்ய முடியாது. அப்படியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாவிலிருந்து எப்படி வந்ததோ அதே மாதிரி இன்று வரையிலேயும் நமக்கு ஓதுவதற்கு பெரிய பாக்கியம் இருக்கிறார். இது யாராலும் கணிக்க முடியாது. அதுதான் அந்த காபிர்களுக்கு மண்டை பிச்சுக்கிறான். 1400 வருடங்களாக காலங்கள் கடந்து போய்விட்டது. ஒரு எழுத்து கூட கூடுதல் குறைவு செய்ய முடியவில்லை. குர்ஆன்ல எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார்கள் குர்ஆனை குளறுபடி பண்ணு, யாராலும் மாற்ற முடியவில்லை. கருத்துக்களை மாற்றுவது ஒரு பக்கம் இருக்க, எழுத்துக்களை கூட நம்மால் கூடுதல் குறைவு செய்ய முடியலையே என்று அந்த காபிர்களும் யஹூதிகள் நஸ்ரானிகள் மண்டை பிச்சுக்கிறாங்க. என்னவோ முயற்சிகள் செய்து பார்த்தார்கள். ஆனால் இஸ்லாமிய மக்களால் அல்லாஹ்வுடைய ஃபضலால் அல்லது அல்லாஹ்வால் முறியடிக்கப்பட்டது. ஏன்னா அல்லாஹ் நான் தான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, அதனால முறியடிச்சுட்டாங்க. குர்ஆன் அந்த மாதிரிலாம் அச்சு போட்டு விநியோகிச்சுதான் பார்த்தானுங்க. தப்பு தப்பா எழுதி விநியோகம் செஞ்சு பார்த்தாங்க.
ஆனா குர்ஆன் அல்ல எங்க பாதுகாக்கிறான்? நெஞ்சங்கள்ல பாதுகாக்கிறான். இன்னும் திக்ர வைனால உள்ள ஆகுவோம். ஆயிரக்கணக்கான நெஞ்சங்கள்ல எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கிறான். வேற எந்த கிதாபையும் யாரும் முழுசா மனப்பாடம் பண்ணவே முடியாது. இவ்வளவு பெரிய வேதத்தை யாராலும், தௌராத்து யாராலும் மனப்பாடம் பண்ணல, இஞ்சியில் மனப்பாடம் பண்ணவே முடியல. தௌராத்தை மனப்பாடம் பண்ணினவங்க மொத்தம் 2 பேர் தான் மொத்த உலகத்துல. பரதபான் யாரு 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 அது மூசா அலைஹிஸ்ஸலாம், அது உசைர் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேர் தான் தௌராத்தை முழுசா மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. வேறு யாராலும் மனப்பாடம் பண்ண முடியல. ஒன்று உசைர் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் இறங்குச்சு தௌராத்து, அவங்க தான் அதனால மனம் பண்ணிட்டாங்க. உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி, ஆனால் அவர்கள் தௌராத் அவங்களுக்கு இறங்குனதில்ல. அதை மனப்பாடம் பண்ணது ஆச்சரியமா இருந்துச்சு யஹூதிகளுக்கு. படி முழு தௌராத் மனம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு அவர் நபி, அவரை வந்து அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டாங்க. அற்புதமான செய்தியா இருக்கு. கம்ப்யூட்டர் மூலையா இருக்குமோ அப்படின்ட்டு அவரை எல்லாரும் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறினார். ஹஜ்ரத் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வகாலத்தில் யஹூது உசைர் இப்னுல்லா. அந்த அளவு அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய ஃபضل, நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை பிஞ்சு உள்ளங்கள் 7 வயதெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருதுங்க. அவ்வளோ லேசாக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை மிக எளிமையாக ஆக்கி இருக்கிறோம், யாரும் உங்களில் அதை சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களா? 7 வயது பிள்ளைகளில் குர்ஆனை யூஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர். கௌச நாயகம், ஹாஜா நாயகம், நாகரிஜமா 7 வயசுல பல லட்சம் பேர். 10 வயசுல யூஸ் பண்ணவங்க இது வரைக்கும் பல கோடி பேர். 15 வயசுல யூஸ் பண்ணவங்க கோடானு கோடி பேர். இப்போ முழு குர்ஆன மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அதில் பாதுகாத்துருக்கிறான். அதனால யாருமே ஒரு அணுவை கூட அதில் மாற்றவே முடியாது. இப்படி மாற்றி எழுதினாலும் இந்த குர்ஆனுடைய எல்லா கிதாபையும், குர்ஆனுடைய இன்னும் எத்தனை குர்ஆன் இருக்கோ எல்லா பிரதிகளையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டாச்சு. கம்ப்யூட்டரையும் கிடையாது, சிடிலையும் கிடையாது, கிராத்து பதிவு பண்ணப்பட்ட எதுவும் கிடையாது. குர்ஆனே முற்றிலும் ஈடுபட்டு போயினாலும் கூட எல்லாரும் உட்காந்து ஒரே நேரத்தில் குர்ஆன் எழுதிடுவாங்க. அவர் முழுசா ஒரு வார்த்தை கூட மாத்தாம, ஒரு எழுத்து கூட மாத்தாம, ஏன் அந்த எழுத்தையும் கூட அவங்க கல்வியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. ஒரு ஜேரு ஜபர் முன்ன பின்ன ஒரு ஹம்சா மேல கீழே வராது. ஏன் மனப்பாடம் பண்ணும்போது அந்த அந்த சஃபா அப்படியே உள்ள போயிடுது. அல்லாஹ்வுல பதில் செஞ்சிருக்கா குர்ஆன்ல மட்டும், வேற எதுலையும் அப்படி இல்லை. அப்ப ஹாஃபிஸாக்கள், திறமைமிக்க ஹாஃபிஸாக்கள் ஓதுறாங்களே தம்பி, ஓதும் போது அவங்களுக்கு சஃபா ஞாபகம் வந்தது. அப்படியே 374வது சஃபா, வளவண்ணனால 3வது சஃபா. நீங்க ஒரு ஆயத்து சொன்னீங்கன்னா கெட்டிக்கிற ஹாஃபிஸாக்கள்கிட்ட ஆயத்து எங்க வருதுன்னு, வளவண்ணனால 4வது சஃபால கீழேருந்து 8வது வரீங்க கரெக்டா சொல்றாங்க. 8வது வரியில நடுவில் பாருங்க, இந்த பக்கம் இந்த ஆயத்து இந்த கடைசி ஆரம்பிக்கும், இந்த ஆயத்துல முடியும். வரியெல்லாம் அப்படியே ரெக்கார்டு மாதிரி ஆயிடுச்சு கல்வியில், அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்குது கல்வி. இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுத்த ஒரு மாபெரும் நியமத். இப்ப நம்ம ஊர் ஆவுதாக்கம் புதுசுல எப்படி இருக்கும், ஓதி முடிச்சு வந்து இப்பெல்லாம் அது எங்கேயோ போயிருக்கோம். திரும்ப வந்தா வந்துடுற மாதிரி இல்லை, கரெக்டா சொல்லணும். நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ ஆவுதாக்கம். இங்க வந்து இங்க உஸ்தாத் சேர்ந்தார்ல ஃபர்ஸ்ட், யார் அவரு விசாலத்துக்கு கோபி இருந்தார், கோபி செட்டிப்பாளையமா பிரச்சு வந்தாருங்க. இந்த வருஷம் ஆரம்பத்துல பிரச்சு வந்தாங்களே, ரியாஸ் அந்த மனுஷன் அப்படித்தான். நீங்க குர்ஆன் எந்த ஆயத்து எங்க சொன்னாலும் சரிதான், அவர் யோசிக்கிற வேலையே கிடையாது. அந்த ஆயத்து 15 நிமிஷத்துல 4வது பக்கத்துல 7வது வரியில வருது அப்படின்னு எழுதி பார்த்தா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி குப்பத்து ஹாவுஸா, பயங்கரமான ஹாவுஸா. அந்த அவர் வந்து 9 வயசுல குர்ஆன் முடிச்சவர், 9 வயசுல குர்ஆன் யூஸ் பண்ணி முடிச்சவர். 25 ஆயிடுச்சு. அந்த அப்பவே அந்த மாதிரி ஹாவுஸா, பயங்கர ஹாவுஸா, இல்லாடு பெரிய பதவியை கொண்டு. இந்த மாதிரி துனியாவில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நெஞ்சங்களிலே குர்ஆனை இதுவரை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். லா முபத்திர லி கலிமாத்திஹி, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை யாராலும் மாற்ற முடியாது. ஒவ்வொரு ஸமீஉல் அலீம்.
அவன் அனைத்தையும் கேட்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். ஒயின் துத்தியா, நபியை நீங்கள் பின்பற்றினால் அக்ஸர மன்பில் அரளி, இந்த பூமியில் உள்ளவர்கள் பலரை, அதிகமான பேர்களை நீங்கள் பின்பற்றினால், யுலில்லூகான் சபீலில்லாய், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் உங்களை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். நீ எத்தபிஊன இல்லல் லன்ன, ஏனென்றால் அவர்கள் வெறும் கற்பனையை தவிர வேறதையும் பின்பற்றவில்லை. இன்ஹும் இல்லா யஹ்ருசூன், நிச்சயமாக அவர்கள் பொய் புனைந்திருப்பதை தவிர வேறு வேலை செய்யவில்லை. அதாவது காபிர்களை சில பேர் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நீங்க பிஸ்மி சொல்லி அறுத்தாங்க அதை சாப்பிடலான்னு சொல்றீங்க. ஆமா, அப்படிதான் சொல்றோம். அப்பயா அப்படியா? சரி, அப்ப மிருகங்கள்ல பிஸ்மி சொல்லி ஒரு நாயை அமிச்சிங்க, அந்த நாய் போய் ஒரு மானை கடிச்சு சாவடிச்சிருச்சு, சாப்பிடலாமா சாப்பிடதா? பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு நாய், வேட்டை நாய், பிஸ்மில்லா என்று சொல்லி அவிழ்த்து விடப்பட்டால் அது துரத்தி சென்று ஒரு மானை கடித்து குதறி அந்த மானை கடித்து செத்து போச்சு இந்த மான் என்றால் அந்த மானை நாம் சாப்பிடலாம். கத்தியால் அறுக்காமலேயே, கழுத்தை விசிமி சொல்லி அறுக்காமலே உடம்புல ஏதோ ஒரு பகுதியில் கடிச்சாலும் நாம் அதை சாப்பிடலாம். சத்தான் தான் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லிட்டான். இப்போ அவங்க கேட்டாங்க அந்த காஃபிர்கள், சரி ஒரு ஆடு தானா செத்து போகுது, மேலேருந்து கீழே விழுந்தோ, உடம்பு செல்லாம இருந்தோ, அடிபட்டோ தானா செத்து போகுது, இப்போ இந்த ஆடை சாவடிச்சது யாருன்னு கேட்டான். இந்த ஆட்டை உயிரை எடுத்தது யார்? முமீத் யாரு? மூத்தாக்கினது யாரு? யார் இப்போ முமீத்து? அல்லாஹ் தான் மூத்தாக்கணும். உடனே அந்த காஃபிர்கள் கை கொட்டி சிரித்த வண்ணம் சொல்கிறார்கள், வேடிக்கையா இருக்குது, இப்போ ஒரு ஆட்டை அல்லாஹ் மூத்தாக்கினா அதை வந்து நீங்க திங்க மாட்டீங்க, ஒரு ஆட்டை நீங்க மூத்தாக்கினா அதை சாப்பிடுவீங்க, ஒரு ஆட்டை நாய் வந்து கடிச்சு மூத்தாக்கினா அதை சாப்பிடுவீங்க. என்ன உங்கள்கிட்ட அல்லாஹ் மூத்தாக்கினா சாப்பிட மாட்டீங்களா? நீங்க அடுத்தா சாப்பிடலாமா? அது வந்து நாய் கடிச்ச திண்டா சாப்பிடலாமா? நீங்க சாவடிச்சதும் நாய் சாவடிச்சதும் ஜாயிஸு, அல்லாஹ் சாவடிச்சது ஜாயிஸ் இல்லைங்கிறீங்க அப்படின்னு கேட்டான். இதே மாதிரி கேள்வியை முஸ்லீம்களுக்கு மத்தியில் கேட்டு குழப்பணும் அவன். சில பேர் அனுங்களா, அங்கே முஸ்லீம்கள் ஈமான்ல ஃபேமிலியான முஸ்லீம் குழம்ப மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சது தான். என்ன தெரிஞ்சது? அவன் பைத்தியக்காரத்தனமா கேட்குறான்றது. எல்லாத்தையும் மூத்தாக்குறது யார் தான்? அல்லாஹ் தான். நாய் கடிச்சு மூத்தாலும் சரி, கத்தி வச்சு அறுத்தாலும் சரி, நீங்க தானா செல்வம் செத்து போனாலும் சரி, எல்லாத்தையும் மூத்தாக்குனது அல்லாஹ் தான். எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் மூத்தாக்கினாலும் எது தானாக சாவாம அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி பிஸ்மில்லா என்று கூறி அறுக்கப்பட்டதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. யஹூதி காபிர்கள் அறுத்து சாப்பிடாது, யஹூதிகள் பிஸ்மி சொல்லி அறுத்தா சாப்பிடுங்க, நஸ்ரானிகள் பிஸ்மி சொல்லி அறுத்தா சாப்பிடுங்க. அல்லாஹ்வுடைய திருப்பேர் சொல்லப்படாததே உண்ணாதீர்கள். அதே மாதிரி நாய் என்பது கத்தி மாதிரி அது இல்லைங்களா, அதை நம்ம பிஸ்மி சொல்லி அறுத்தோம்னா நான் பிஸ்மி சொல்லி கத்தியாக அறுக்கிற மாதிரி பிஸ்மி சொல்லி நாயை விடுறோம், அது போய் கடிச்சு திங்குது. இதையும் அல்லதான் மூத்தாக்குறான், அதையும் அல்லதான் மூத்தாக்குறான். சாதா மூத்தானதையும் அது எந்த பேரையும் அல்லாஹ்வுடைய திருப்பேர் சொல்லப்படாமல் செத்து போய்விட்டதுனாலே அது அறுப்பது, அதை உண்ணுவது ஜாயிஸ் இல்லை. இதை வந்து விளங்காத முறையில் அவன் முஸ்லிம்களை சில பேர் குழப்பம் உண்டாக்குவதற்காக இவ்வாறு கேட்குறான். இப்போ அல்லாஹ் சொல்றான், அவங்க சொல்ல பற்றி நம்ம கேட்ட வச்சங்க நபியே, உங்களை அல்லாஹ்வுடைய திருப்பாதையை விட்டும் அவர்கள் மாற்றி விடுவார்கள், எனவே அவர்கள் வெறும் கற்பனையை தான் பின்பற்றுகிறார்கள். இன்னும் இல்லா யஹ்ருசூன், அவர்கள் வெறும் பொய்யை புனைந்துரைப்பவர்களை தவிர வேறு இல்லை, அவர்களை பின்பற்றாதீர்கள். இன்ன ரப்பக ஆலமு, சிமா உங்கள் ரப்ப அறிந்திருக்கிறான், மை யுதில்லு சபீலி, யார் அவனுடைய பாதையை விட்டும் வழிகட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறான். ஆலம் பில் முஹ்ததீன், அவன் நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பதையும் அறிந்திருக்கிறான். குலு, ஆகவே நீங்கள் சாப்பிடுங்கள், மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, எதிலே அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதோ அத்தகைய உணவை சாப்பிடுங்கள். இன்குந்தும் பி ஆயாத்தி மூமினீன், நீங்கள் அல்லாஹ்வுடைய திருவசனங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருப்பீர்களே. ஆனால் வமாலக்கும் அல்லா தாக்குலு, உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் உண்ணாமல் இருக்க? மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறப்பட்ட ஒன்றை உண்ணாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது? வகது ஃபுஸ்ஸில லக்கும் மா ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு எது ஹராமாக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்கி விட்டான், தெளிவாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்லிட்டான், ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கன்ஸீர், அல்லாஹ் சொல்லிட்டான், மையத்துகளும் இரத்தம்
அல்லாஹ்வுடைய திருப்பேர் சொல்லாமல் நடக்கப்பட்டதெல்லாம் ஹராம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இல்லா மவுத்தூரிருக்கும் இல்லை, எதன் பக்கம் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டீர்களோ அதை தவிர. பசியாலோ பட்டினியாலோ வாடி உயிர் பிரியும் நேரத்தில் இருக்கிறது, வேறு வழியே இல்லை, செத்த ஆடோ செத்த போலியோ பிடிச்சிருந்தீங்க, தப்பு இல்லை, நிர்பந்தப்படுத்தப்பட்டாலே தவிர. மற்றபடி அல்லாஹ் ஹராமாக்கியதை நீங்கள் புசிக்க கூடாது, அல்லாஹ் ஹராமாக்கியதை நீங்கள் அருந்தக்கூடாது, அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த கறியை நீங்கள் சாப்பிடக்கூடாது, ஹலாலாக்கியதை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அப்படியே அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறி அறுக்கப்பட்டு விட்டால் அதை தவிர்த்து கொள்ளக்கூடாது, கட்டாயமா சாப்பிடணும். அதை இன்னும் கசீரல்ல யுலில்லூ நபி அஹ்வாஹிம், நிச்சயமாக அந்த காபிர்கள் பெரும்பாலானவர்கள் வழிகெடுக்கிறார்கள் மக்களை பி அஹ்வாஹிம், தங்களுடைய மனோச்சைகளின் காரணமாக. எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் விளக்கமும் இல்லாமல் தங்களுடைய சுய அறிவின்படி முடிவெடுக்கிறார்கள், சுய ஆசையின்படி பேசுகிறார்கள், அதனால மற்ற மக்களையும் வழிகெடுக்கிறார்கள். இன்ன ரப்பக ஆலவும் பில் முஅ்ததீன், இவ்வாறு வரம்பு மீறியவர்கள் யார் என்பதை உங்கள் ரப்பு மிக தெளிவாக அறிந்திருக்கிறார். ஃபதரு, எனவே நபியே நீங்கள் முஸ்லிம்களே மூமின்களை விட்டுவிடுங்கள், லாஹிரல் இஸ்மியோ பாத்தினஹு, பாவங்கள் வெளிரங்கமான பாவங்களையும் விட்டுவிடுங்கள், அந்தரங்கமான பாவங்களையும் விட்டுவிடுங்கள். இதுக்கு விளக்கம் பலவிதமான முஃபஸ்ஸீர்கள் பலவிதமா சொல்றாங்க. வெளிரங்கமான பாவம் என்பது ஒரு பாவத்தை வெளிரங்கமா செய்யறது, தினா கொலை கொள்ளை வெளிரங்கமா. அந்தரங்கமான பாவங்கள் இதே பாவங்களை அந்தரங்கமா செய்யறது, யாருக்கும் தெரியாத மாதிரி செஞ்சுட்டு போறது. இதுவாறு செய்யாதீர்கள், பாவங்கள் வெளிரங்கமானதையும் விட்டுவிடுங்கள், அந்தரங்கமானதையும் விட்டுவிடுங்கள். இது ஒரு அர்த்தம். சிலர் சொல்றாங்க வெளிரங்கமான பாவம் என்றால் பாவத்தை தினா செய்யறான், வெளிரங்கமான பாவம், கொள்ளையடிக்கிறான், வெளிரங்கமான பாவம். அது கொள்ளை திட்டம் போடுறான் பாரு, இப்படி செய்யணும் இப்படிலாம் செய்யணும்னு, அது அந்தரங்கமான பாவம். ரெண்டையும் விட்டுரு. ஒருத்தரை பத்தி கீபத்து பேசுறான், அது வெளிரங்கமான பாவம். கீபத்து கல்பத்தை நினைக்கிறான், சே அவன் செய்யறது சரியில்லையா, அவன் இப்ப தப்பா நினைக்கிறான், அது அந்தரங்கமான பாவம். எல்லாத்தையும் விட்டுருங்க. சிலர் கூறுகிறார்கள் வெளிரங்கமான பாவம் என்பது உடலால் செய்யக்கூடியது, அந்தரங்கமான பாவம் என்பது உள்ளத்தில தப்பா குஃபுர் ஷிர்கு நிஃபாக்கு இர்திதாது குபாடம் கசடு அசது பொறாமை இக்குது குரோதம் புகுது கோபம், மேல ஹுப்புல் ஜா உலக ஆசை, ஹுப்பு துனியா உலக ஆசை, ஹுப்புல் ஜா பதவி ஆசை, இதெல்லாம் கல்பில் உள்ள பாவங்கள். எல்லா பாவங்களையும் ஒட்டுமொத்தமா விட்டுருங்க. வதரு லாஹிரல் இஸ்மியோ பாத்தினஹு, இன்னல்லதீன யக்ஸிபூனல் இஸ்ம, யார் பாவங்களை சம்பாதித்துக் கொள்கிறார்களோ யுஜ்ஸௌன பிமா கானூ யக்தரிஃபூன், அதில் எதை சம்பாதித்துக் கொண்டிருந்தாலோ அதன் காரணமாக அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள். வலா தாக்குலு, நீங்க சாப்பிட வேண்டாம், மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, இதிலே அல்லாஹ்வுடைய திருப்பெயர் சொல்லப்படவில்லையோ அத்தகைய பிராணிகளை புசிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படல, இஸ்மி சொல்லி அறுக்கல, சாப்பிடாது. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஒரு முஸ்லீம் சொல்லி அறுத்தாரு, அந்த கறிதான் சாப்பிடலாம். காஃபிர் அறுத்தா ஜாயிஸ் இல்லை. பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அறுத்தாரு, சாப்பிடலாம். சரிங்க, அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்ல நினைச்சுதான் போனாரு அவரு. முஸ்லீம் கத்தி எடுத்தாரு, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டு அறுத்துட்டாரு. இப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஏன்னா மறதி, அவர் மறந்தாலும் கல்புல முஸ்லிம் பிஸ்மில்லா இருக்கு இல்லையா, அதே போதுமானது. நம்மளுடைய கல்புல பிஸ்மில்லா இருக்குது, அதே போதுமானது. அந்த கறியை சாப்பிடலாம், ஜாயிஸ். சரிங்க, ஒரு முஸ்லீம் போய் பிஸ்மில்லா அறுக்க போனாரு, ஞாபகம் வந்து பிஸ்மில்லா சொல்லணும்னு. சரி தேவையில்லை விடுப்பா, நம்ம கல்புல தான் பிஸ்மில்லா இருக்குது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம, நிறைய ஞாபகம் இருக்கவே பிஸ்மில்லா சொல்லாம அறுத்தாரு ஒரு ஆட்டை. இப்ப சாப்பிடலாமா? ஹனஃபியாக சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அம்தன் வேண்டுமென்றே விடப்பட்டிருக்கு பிஸ்மில்லா. ஷாஃபியாக சாப்பிடலாம் என்கிறார்கள். ஏன்னா அவர் வேணும்னே விட்டாலும் கல்புல பிஸ்மில்லா இருக்குல்ல, அது போதும்ட்டாங்க ஷாஃபியாக. இப்ப அப்படி வச்சா இந்த ஆயத்துக்கு தான் அர்த்தம், வலா தாக்குலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய திருப்பேர் சொல்லாத ஒன்றை நீங்கள் சாப்பிடாதீர்கள் அப்படின்னா இதுதான் இந்த ஆயத்துக்கு அர்த்தம். ஆயத்துக்கு அர்த்தமே இல்லையா? நாங்க என்ன அர்த்தம் வைக்கிறோம்? வேணும்னே ஒருத்தன் பேரை விட்டானா சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம் வைக்கிறோம். நீங்க சொன்னபடி இந்த ஆயத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருது. ஏன் அர்த்தம் இல்லை? அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாம ஒரு காஃபிர் ஒரு சிலைகளுடைய பேர் சொல்லி அர்த்தம். இந்த கடவுளுக்கு அந்த கடவுளுக்கு, இது காலிக்கு இது மாறிக்கின்னு அர்த்தம். அதை நீங்க சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம்.
இதே கருத்து தான் வேறு கடவுள்களுக்கு படையல் செய்யப்பட்டதையும் சாப்பிடாதீங்கன்னு நமக்கு சில சொல்லி தர்றாங்க. தேங்காய் உடச்சாச்சு, கடவுளுக்கு பழம் பரிமாறியாச்சு, கடவுளுக்குன்னு படைச்சாச்சு, வச்சு பூஜை பண்ணியாச்சு, அந்த பொருளை வாங்கி சாப்பிடாதீங்க. கரும்பு பொங்கலுக்கு வாங்கி கடவுளுக்கு படைச்ச பேர் கொடுத்தா சாப்பிடாதீங்க. அவன் 4 கரும்பை கொண்டு போய் கடவுளுக்கு வச்சான், அவனுடைய சிலைகளுக்கு. மீதி 4 கரும்பு சும்மா விட்டு அடிக்க வச்சான், அதுல கொண்டு கொடுத்தான், அவங்களுக்கு சாப்பிடலாம். அது படையலிலே சேர்க்காத பொருளா இருந்தா சாப்பிடலாம். காபிருடைய உணவையும் சாப்பிடலாம். வைக்கிறாங்க, அல்லாவுடைய பேர் சொல்லாது வேறு பெயர்கள் சொல்லி அறுக்கப்பட்டது சாப்பிடாதீர்கள். அவ்வாறு சாப்பிட்டால் அது மிக பெரும் பாவம். தங்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே அவர்கள் வகி அறிக்கை கொள்கிறார்கள். யுவஸ்மிசூன குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள், செய்தி பரிமாறிக் கொள்கிறார்கள். யுஜாதிலுக்கும் உங்களிடத்திலே வந்து தர்க்கம் செய்வதற்காக வேண்டி, மையத்து ஹலால் தானே என்று தர்க்கம் செய்வதற்காக வேண்டி. வைன அத்தாத்துமும் முஸ்லிம்களே நீங்களும் அந்த காபிர்கள் சொல்லி பேச்சு கேட்டுவிட்டால் இன்னக்கும் முஸ்லிக்கு நீங்களும் இணை வைத்தவர்களாகவே கருதப்படுவீர்கள்.